हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेतिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीढे दयानन्दरूपं मदाचार्यमीढे दयानन्दरूपं मदाचार्यमीढे। பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார வித்தங்களை வணங்கி எல்லாம் வல்ல தட்சிணாமூர்த்தியை வணங்கி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சுவாமிகளது பாதார வித்தங்களை வணங்கி இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு புனிதமான நாள். நமது நகரத்தை புதுப்பிக்க ஒய்விக்க எல்லாம் அல்ல வேதாத்ரி மகரிஷி சுவாமிகளது ஆசிரமத்திலிருந்து இங்கே சில பகுதிகளை தத்தெடுத்து அந்த பயிற்சிகளை அளிக்க இசைந்துள்ளார்கள். உலகம் முழுவதும் வேதாத்திரியம் மிக அற்புதமாக பரவிக்கொண்டிருக்கிறது. காரணம் எளிமை, புதுமை. நம்முடைய வேதாத்ரி மகரிஷி சுவாமிகளது நிலைப்பாடுகள் நான் 1972 என்று நினைக்கிறேன். அப்பொழுது சுவாமிஜி அவர்களை ஆழியாரிலே சந்தித்திருக்கிறேன். அப்போது நான் 72வது நபராக அங்கே சேர்ந்திருந்தேன். அடிக்கடி சுவாமிஜியினுடைய பயிற்சிகளுக்கெல்லாம் போய்கொண்டிருப்பேன். இந்த சனாதன தர்மத்திலே நம்முடைய இந்தியாவிலே பல பல நிலைப்பாடுகள் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு ரிஷிமார்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். அதில் நிறைய பேர் அதனுடைய தாற்பயம் காரணம் குருகுல கல்வி இல்லாததுனால அடிப்படை பயிற்சிகள் இல்லாமல் எடுத்துடனே பல சாதுக்கள் நேரடியாக நான் உங்களுக்கு தியானம் கற்பிக்கிறேன், ஞானம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி அலைக்கழித்து தவறான நிலைப்பாடுகள் அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போல் ஆகி நமக்கு பலனளிக்காமல் போய்விடுகிறது. ஆனால் அருட்தந்தை அவர்கள் அடிப்படையில் ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் இருந்து அந்தந்த நிமிடத்திலிருந்து நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எப்படி நம்மை உயர்த்தி கொள்ள முடியும், எப்படி இந்த கடுமையான நிலைப்பாடுகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வது, எப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை நம்முடைய விசாலமான அந்த எண்ணத்தை விசாலமாக ஆக்கி அனைவரையும் ஒன்றிணைத்து
எத்துணையும் பேதமுறாது எப்புயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உபக்கின்றர் யாவரவர் உளந்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் அறிந்தேன். அந்த வித்தகரிடம் அடிக்கேவல் பொறிந்திட என் சிந்தை மிக விளைந்தனாரோ என்று வள்ளல் பெருமான் கூறுவது போல சுவாமிஜி அவர்கள் அத்துணை விசாலமாக நம்முடைய மனதை எப்பொழுதும் விசாலமாக ஆக்க 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 அது தூய்மை அடைகிறது. எப்படி பஞ்சில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அழுக்காக எடுத்தால் அது போகாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பஞ்சை விசாலமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிதாக விசாலமாக ஆக்கின்ற போது அந்த பஞ்சில் இருக்கக்கூடிய அத்துணை அழுக்குகளும் தானாக போய்விடுகிறது. அதுபோல பல பல பயிற்சிகள் எளிமையான சரீரத்திற்கு, மனதிற்கு, இன்னும் எமோஷனல் மெச்சூரிட்டி போன்றவைகளுக்கெல்லாம் அற்புதமான பயிற்சிகளை அளித்து இந்த மானுடத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர பல பல அடிப்படை நிகழ்வுகள், அதற்கு பின்னாலே பல பல பயிற்சிகள் என்று அஸ்திவாரத்தோடு கூடிய ஒரு அருமையான கோபுரத்தை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக சுவாமிஜி அவர்கள் நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார்கள். அதில் பயிற்சி பெற்றவர்கள் இங்கே மிக அற்புதமாக நம்முடைய மகாத்மா காந்தி ஆசிரமத்தை சேர்ந்த ரங்கநாதன்ஜி, அதே போல் அசோக்ஜி, நம்முடைய அத்தனை பேரும், அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கு இவ்வளவு தூரம் பக்குவமாக இருக்கிறார்கள் என்றால் பல ஆண்டு காலமாக அங்கே பயிற்சி பெற்று வருகிறார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து பயின்றிருக்கிறேன். அப்படி பயில நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பக்குவம் ஏற்படுகிறது. எப்படி நம்மை தெரியாமல் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளும்போது நாம் உணர முடியும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. பொதுவாக எல்லோரும் இந்த பயிற்சிக்கு பணம் பெற்றுக்கொண்டு பயிற்சியை சொல்லிக் கொடுப்பார்கள். அதில் ஈவன் அங்கே ஆலியார் மடத்தில் கூட சில சிறு தொகைகள் வாங்குகிறார். ஆனால் ஐயா அவர்களது நிலைப்பாட்டினாலே ஒவ்வொரு ஊரிலும் எந்த விதமான கட்டணமும் இன்றி இந்த அற்புதமான விலைமதிப்பற்ற அந்த கலையை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க இயன்று இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு எல்லாம் வந்த இறைவனும் குருநாதனும் ஆசீர்வதித்து இந்த கலையை உலகம் முழுவதும் பரப்புவது, அதில் கிராமத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நம் போன்றவர்களிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய நிலைப்பாடுகள் கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த அஸ்திவாரம் அவசியம். அப்போதுதான் இந்த சமுதாயம் உயரும். இந்த சமுதாயம் உயர்வதற்கு தனிமனித ஒழுக்கமும் தனிமனித பண்பாடும் மிக மிக அவசியம். அது இல்லாமல் ரேண்டமாக எதையோ சொல்லிக்கொண்டு போவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே தனி ஒழுக்கம், ஒழுக்கம் என்று ஒரு அற்புதமான கலையை வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கடைப்பிடித்தால் மனிதன் மனிதனாக மாறி மனிதன் தெய்வமாக ஆவதற்கு வழிவகுக்கும் இந்த வேதாத்திரியம். அதை நமக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பொக்கிஷத்தை தரவல்ல இவர்களெல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.